கிரிப்டோ ஏர் தமிழ் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்களுடன் நான் உங்கள் மிதுன். நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கும் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டாப் 10 காயின்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இன்றைக்கி டாப் 10ல் ஃபஸ்ட் இடம் பிடிச்சிருக்கிறது பிடிசி பிட்காயின்னு. $45.14 ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. இரண்டாவது இடம் பிடிச்சது ETH எத்தீரியம். இது $3190 இன்றைக்கி ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. மூணாவது இடம் அடா காயின் கடானோ. இது $2.371 இன்றைக்கி ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. நான்காவது இடம் டெதர் காயின் USDT $1 அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. அஞ்சாவது இடம் பிடிச்சது BNB பினான்ஸ் காயின். இது $389.16 ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. ஆறாவது இடம் பிடிச்சது XRP. இது $1.037 ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. ஏழாவது இடம் சோலானா SOL $155.52 ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. அதுக்கடுத்து எட்டாவது இடம் பிடிச்சது DOT பால்கா டாட் $33.45 ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. ஒன்பதாவது இடம் பிடிச்சது டோஜ் காயின் DOGE $0.23 ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. பத்தாவது இடம் பிடிச்சது USD காயின் $1. அடுத்து டாப் 10 எக்ஸ்சேஞ்சை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதலிடம் பினான்ஸ், இரண்டாவது இடம் OKX, மூணாவது இடம் FTX, நான்காவது இடம் ஹியூபி குளோபல், ஐந்தாவது இடம் பைபிட், ஆறாவது இடம் CoinFLEX, ஏழாவது இடம் அப்பிட், எட்டாவது இடம் Coinbase, ஒன்பதாவது இடம் KuCoin, பத்தாவது இடம் Crypto.com. அடுத்து நம்ம பார்க்க இருப்பது டாப் 10 ட்ரெண்டிங் காயின். முதலிடம் பிடிச்சது கர்டானோ காயின், இரண்டாவது இடம் காலா GALA, மூணாவது இடம் கலாட்டா, நான்காவது இடம் மினி ஸ்போர்ட்ஸ், ஐந்தாவது இடம் NFTB, ஆறாவது இடம் போனஸ் கேக், ஏழாவது இடம் பிளான்ட்வெஸ் அன்டீட், எட்டாவது இடம் ரியோசி டோக்கன், ஒன்பதாம் இடம் மூன் ரிவர், பத்தாவது இடம் லைட் காயின். அடுத்து நம்ம பார்க்க இருக்கும் செக்மெண்ட்டு ரீசெண்ட்லி ஆடட் காயின் அப்படின்ட்டு. ஜஸ்ட்டு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆடான காயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளானட் அப்படிங்கிற ஒரு காயின் வந்து பிளானட்ஸ். இது இப்போது தற்சமயம் லான்ச் ஆகிருக்கு. அதுக்கடுத்து மை ஃபார்ம் நெட் பெட் அப்படிங்கிற காயின் வந்து ஜஸ்ட்டு இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு. அடுத்து மூன் வாரியர்ஸ் MWAR ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் லான்ச் ஆகிருக்கு. அடுத்து வந்து 1 ஹவரில் ட்ராகன் எக்ஸ் அப்படிங்கிற DAX காயின் வந்து புதுசாக லான்ச் ஆகிருக்கு. அதுக்கடுத்து லேயர் அப்படிங்கிற காயின் லான்ச் ஆகிருக்கு. அதுக்கடுத்து 2 ஹவர்ஸ் முன்னாடி WAIC கேர் அப்படிங்கிற காயின் வந்து லான்ச் ஆகிருக்கு. அப்புறம் LUFFY அப்படிங்கிற காயின் லான்ச் ஆகிருக்கு. அடுத்து CIOTX அப்படிங்கிற காயின் லான்ச் ஆகிருக்கு. அடுத்து PYRO அப்படிங்கிற காயின் வந்து லான்ச் ஆகிருக்கு. அடுத்து முசாசி ஃபினான்ஸ் அப்படிங்கிற காயின் வந்து லான்ச் ஆகிருக்கு. அடுத்து மார்க்ஸ் அப்படிங்கிற காயின் லான்ச் ஆகிருக்கு. அடுத்து கான்ட்ரிபியூட் TDAO அப்படிங்கிற காயின் வந்து லான்ச் ஆகிருக்கு. அடுத்து BFTM அப்படிங்கிற காயின் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லான்ச் ஆகிருக்கு. அடுத்து PCT அப்படிங்கிற காயின் வந்து லான்ச் ஆகிருக்கு. அடுத்து இன்ஃபினிட்டி டோக்கன் IT அப்படிங்கிற காயின் வந்து புதுசாக லான்ச் ஆகிருக்கு. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மை பெட் சோசியல் MPS அப்படிங்கிற காயின் வந்து லான்ச் ஆகிருக்கு. அடுத்து வந்து பால்கா ஃபேண்டசி அப்படிங்கிற XP அப்படிங்கிற காயின் லான்ச் ஆகிருக்கு. அடுத்து எட்டர்னல் ETERNAL அப்படிங்கிற காயின் வந்து புதுசாக லான்ச் ஆகிருக்கு. அடுத்து APX அப்படிங்கிற காயின் வந்து லான்ச் ஆகிருக்கு. அப்புறம் இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் காயின் எது பார்த்திங்கன்னா FLOK முதலிடம் பிடிச்சிருக்கு. இரண்டாவது இடம் WAG, மூணாவது இடம் காலா, நாலாவது இடம் BSP, ஐந்தாவது இடம் சபு ஃபைனான்ஸ் ZABU, ஆறாவது இடம் COSM, ஏழாவது இடம் DXT, எட்டாவது இடம் RYOSHI, ஒன்பதாவது இடம் சீட், பத்தாவது இடம் BIFI
அப்படிங்கிற காயின் டாப் 10 கெய்னர்ஸில் இருக்குது. அடுத்து இன்றைக்கி டாப் லூசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இடம் NEWINU அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி 68% வந்து இன்றைக்கி மைனஸில் போயிருக்கு. அதுக்கடுத்து ரெண்டாவது இடம் பார்த்திங்கன்னா BCP, மூணாவது இடம் PIL, நாலாவது இடம் PIT, அஞ்சாவது இடம் UMG. இதெல்லாம் இன்றைக்கி வந்து டவுன் ஆகிருக்கு. ஆறாவது இடம் மூன் ரைஸ், ஏழாவது இடம் KADA, எட்டாவது இடம் WOOF, ஒன்பதாவது இடம் மினி ஸ்போர்ட்ஸ், பத்தாவது இடம் மென்சா. இதெல்லாம் வந்து இன்றைக்கி டாப் 10 லூசர்ஸில் இருக்குது. அடுத்து நம்ம செக்மெண்ட்டு இன்றைக்கி நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சவுத் கொரியாவில் ஏகப்பட்ட எக்ஸ்சேஞ்ச் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. 24ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க, செப்டம்பர் 24 வரைக்கும். அதனால் மார்க்கெட் கொஞ்சம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து 3 நாட்களாக இறங்கிக்கிட்டு இருக்குது. மீண்டும் சவுத் கொரியாவில் இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறையா போயிட்டுருக்கறனால நிறைய பேர் பேனிக் செல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. எல்லாருமே செல் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த நாட்டை பொறுத்தளவுக்கு வந்து எக்ஸ்சேஞ்சஸில் எதுவுமே சரியாக முறையாக நடக்கலை. அதனால் இது மாதிரி நியூஸ் ஃபண்டமெண்டலாக போயிட்டுருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பார்த்து கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.